அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம குழந்தைகளுக்காக கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா 1 வயசு 2 வயசு கூட இருக்காது. ஃபோனை கையில் வச்சுட்டு பார்க்குது. சாப்பாடு ஊட்ட முடியல. ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. பிடிவாதம் அடம்பிடிக்கிறாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதிக நேரம் ஸ்க்ரீன் பார்க்குற டைம், அதாவது டிவி, லேப்டாப்பு, ஃபோனு இது பார்க்குற நேரம் தான் அதிகமாக இருக்குது. அப்போது இது அந்த வளர்ச்சியை நமக்கு பாதிக்கும். மூளையில் பெரிய பாதிப்பு ஏற்படும். அதிக நேரம் திரையை தான் பார்த்துட்ருக்காங்க. இதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே நமக்கு அந்த குழந்தைக்கு கதைகள் சொல்லி ஊட்டி, அதே போல் வெளியே போகக்கூடாது, விளையாடக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கக்கூடாது. நல்லா அவங்கள வீட்டையே கூட நிறையா விளையாட வைக்கணும். அப்போது ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அப்போ நல்லா விளையாடும் போது இந்த செல்ஃபோன் பார்க்குறது, திரையில் கவனம் செலுத்துறது கட் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லை, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் கோழி முட்டை கொடுத்தா 2 நாள் நீங்கள் காடை முட்டை கிடைச்சா கொடுக்கலாம். ஈஸியாக கிடைக்குது மார்க்கெட்டில். இது ஒரு பக்கம். அடுத்தது நம்ம உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்கணும், பாட்டு சொல்லி கொடுக்கணும், கதைகள் சொல்லி கொடுக்கணும், வரலாறுகள், இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் குழந்தைகிட்ட பேசணும். பேசினா அதோட கவனம் நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்கு ஏதாவது கணக்கு சொல்லி கொடுக்கணும், திருக்குறள் சொல்லி கொடுக்கணும். சின்ன ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு இது செய்தால் உனக்கு இது தரேன் அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணும்போது, உனக்கு கிஃப்ட்டு தரேன், உனக்கு அது தரேன், இது தரேன், உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு ஒரு கிஃப்ட்டுன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுன்னா கண்டிப்பாக அவங்க கவனம் செலுத்துவாங்க. அது மாத்திரம் இல்லை, குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா தூங்கணும். தூங்குறதுலையும் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போவே இருக்கிற குழந்தைகள் நம்ம தூங்கிட்டா கூட அவங்க தூங்குறது இல்லை. நைட்டு 12 1 மணி ஆனாலும் தூங்காமல் இருக்காங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. குழந்தை மூளை வளர்ச்சி பாதிக்கிறதுக்கும், படிப்பு விஷயத்தில் பாதிக்கிறதுக்கும், உடல் ஆரோக்கியம், குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் கெடுறதுக்கும் இந்த 2 விஷயங்கள்னால பாதிப்பு அதிகம். கூட சத்தான உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் இல்லாதனாலையும் உடல் பாதிக்குது. அப்போது குழந்தை தான் நமக்கு ஒரு பெரிய சொத்து. அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கும் நிம்மதி இல்லை, குழந்தைக்கும் லைஃப் இல்லை. அதனால இதை நம்ம கவனமாக பார்க்கணும். குழந்தைங்கள எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் 12 மணி நேரம் தூங்க வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதனால தான் ப்ளே ஸ்கூலில் போனால் கூட கொஞ்சம் நேரம் எல்லாம் விளையாட சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அவங்களே தூங்க வைக்கிறது. புரிஞ்சுக்குங்க. அதனால் நம்ம அதை செய்யணும். மேலும் நைட் ஆனால் என்ன பண்ணுங்க, ஒரு 7 8 மணிக்குள்ளே சாப்பாடு கொடுத்துருங்க. அந்த குழந்தைய கையை பிடிச்சி வாக் கூட்டிகிட்டு போங்க. வெளியே போகும்போதே இது என்ன லைட்டு, என்ன கலரு, இது என்ன போர்டு, இது என்ன கடை, துணி கடையா, ஸ்வீட் கடையா, பூக்கடையா, காய்கடையா, பழக்கடையா, அப்படி கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்போ அவங்க பார்ப்பாங்க. ஒரு பழக்கடையில் நின்றுட்டு கூட என்னென்ன ஃப்ரூட்ஸு, என்னென்ன கலரு, என்ன அப்படியெல்லாம் சொல்லி கொடுங்க. கீரை வகைகள் இப்படியெல்லாம் சொல்லி கொடுங்க. அப்போ நம்ம வாக் போகும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறதோட கதைகள் சொல்லி கூப்பிட்டு போகலாம். ஒரு 15 20 மினிட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வாக்க. அப்போ ஒரு 1/2 hour 1 hour வாக் ஆகிடும். வந்த உடனே குழந்தைக்கு டயர்ட் இருக்கும். அப்போ தூங்கிடுவாங்க. அப்போ நைட்டில் அதிக நேரம் கண் முழித்து உடம்பு கெடாமல் பாதுகாக்கும் முறை நம்ம கையில் இருக்குது. அதனால் குழந்தைக்கு இது மாதிரியெல்லாம் கவனம் செலுத்தி உடல் ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், கேரக்டர்ஸ், படிப்பு எல்லாத்தையும் நம்ம கவனம் செலுத்தி பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இது போல் கடைப்பிடித்தால் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் கண்ணு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நல்லா படிப்பாங்க. என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.